நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாப்ல இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்குது. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்கள். ஹலோ மைடிய கிரிக்ஸிப் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொன்னாலே அவங்க ஒரு கடப்பாரப்பா. எப்போவுமே வந்து அந்த ஐபிஎலோட பிளே ஆஃப்ஸுக்கு வந்துருவாங்க. அண்ட் அவங்களாம் ஃபைனல் விளையாண்டாங்கன்னா அவங்கள ஜெயிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த 2020க்கு அப்புறம் அவங்க வந்து கரெக்டாக இல்லை. 21, 22, 23 சீசன் வந்து அவங்களுக்கு கரெக்டாக அமையல. நிறைய விஷயங்கள், ஹர்திக் பாண்டியா வெளில போயிட்டாரு, டீம் கரெக்டாக செட் ஆகல, ரோஹித் சர்மா ஃபார்ம் அவுட் ஆயிட்டாரு, பொல்லார்டு ரிட்டையர் ஆயிட்டாரு, ஜஸ்பிரீத் பும்ரா வேற ஒரு சீசன் இன்ஜுரினால ஆடல, ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுத்தாங்க, அவரும் ஒர்க் அவுட் ஆகல. இது மாதிரி நிறைய மைனஸ் அந்த டீம்ல இருந்துச்சு. எப்பவுமே அவங்க அந்த டொமஸ்டிக்ல இருந்து நிறைய நல்ல ஃபைன்ஸை கண்டுபிடிப்பாங்க. அப்படி ஒரு சில நல்ல விஷயங்கள் லைக் ஒரு திலக் வர்மா, நேகல் வதேரா, ஆகாஷ் மத்வால், குமார் கார்த்திகே, அது மாதிரி ஒரு சில நல்ல ஃபைன்ஸை கண்டுபிடிச்சாங்க. பட் ஸ்டில் அந்த டீம்ல ஏதோ மிஸ் அவுட் ஆயிட்டே இருக்கு. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்பதான் இந்த வாட்டி அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவை உள்ள எடுத்தாங்க, ஜெரால்டு காட்ஸேவை ஆக்ஷன்ல எடுத்தாங்க, ரொமாரியோ செஃபர்ட் ட்ரேட் பண்ணாங்க. இப்படியே டோட்டலா இந்த டீமை பாக்குறப்போ ஆண்ட பரம்பரை இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கடப்பார லைன் அப் அகைன் வந்துட்டாங்க. இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு இதுக்கப்புறம் முடியாது. இந்த ஒரு சீசன் இதுக்கப்புறம் மெகா ஆக்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு சீசன்ல டெஃபினெட்லி அவனுங்க ஃபைனல் போயிருவானுங்க. ஓகே, கூட விளையாட போற டீம் எது அப்படின்ட்டு மீதி 9 டீம் அடிச்சு ஜெயிச்சு மும்பையோட ஃபைனல் விளையாட போறது தான் இந்த ஐபிஎல் இருக்க போகுது. ஒரு சில நல்ல ஃபைன்ஸ் இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல பண்ணது மட்டும் இல்லாம கோச்சும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு பொல்லாடு, ஜெயவர்தனே, அதுக்கப்புறம் மலிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த டீம் மொத்தமாவே பில்ட் ஆகி நிக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆப்வியஸ்லி அப்படிப்பட்ட ஒரு டீமை வச்சிருக்க மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் 11 பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ டியர் ஆப்போனன்ட்ஸ், ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஓப்பனர்ஸா ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் ரெண்டு பேருமே இந்தியன் டீமோட ஓப்பனர்ஸ். அண்ட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல ரேப்போ இருக்கு. குறிப்பா ரோஹித் சர்மா செம்ம ஃபார்ம்ல இருந்து திரும்பி வராரு. அண்ட் டெஃபினெட்லி இந்த வருஷம் அவருக்கு அந்த கேப்டன்சிங்கிற பிரஷர் வேற கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு செமையான இயரா இந்த வரப்போற ஐபிஎல் இயர் இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இஷான் கிஷன் பொறுத்த வரைக்கும் அவர் ரீசெண்டா மென்டல் ஃபெட்டிக் ஆயிருச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. எஸ், அவர் தொடர்ந்து டீம்ல டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அவருக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. நிறைய ப்ரூவ் பண்ணி காட்டினாலும் அவரால் விளையாட முடியல. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த ஐபிஎல்ல நொறுக்க போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன் அண்ட் ஒரு பயமரியா சிங்க குட்டி அப்படின்னே சொல்லலாம். பாக்கெட் டைனமோ ஃபார் மும்பை இந்தியன்ஸ், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரோட ஃபார்மும் வந்து பாத்தீங்கன்னா செமையா இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அதுக்கு அடுத்தபடியா சூரியகுமார் யாதவ், வேர்ல்டோட நம்பர் 1 T20 பேட்டர் அங்கதான் இருக்காரு. ஸோ நமக்கு தெரியும் அவர் எப்படி T20 விளையாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. சூரியகுமாரின் ஓடிஐஸ் வேற, சூரியகுமாரின் T20s டோட்டலா வேற. எஸ், இந்த சீசனும் பயங்கரமா அவருக்காக இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். திலக் வர்மா, ஆப்வியஸ்லி திலக் வர்மா ஒன் ஆஃப் த பிரைம் கான்டென்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆப்வியஸ்லி ஒரு சூப்பரான ஃபைண்ட் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். எப்படி இப்படி பொறுக்கி எடுத்தாங்கன்னே தெரியல. அண்ட் நல்லா பண்ணியிருக்காரு லாஸ்ட் 2 இயர்ஸா. ஸோ டெஃபினெட்லி கம்மிங் இயரும் அவருக்கு வந்து நல்லா அமையணும். அண்ட் இப்போ நிறைய இந்தியன் டீம் ஆடி இந்தியன் டீமோட எக்ஸ்பீரியன்ஸோட உள்ள வர்றாரு அப்படிங்கிறப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பூஸ்டப் தான். அதுக்கு அடுத்தபடியா டிம் டேவிட், எஸ் ஆஸ்திரேலியாவோட பொல்லார்டு அப்படின்னே சொல்லலாம். பொல்லார்டு போனதுக்கு அப்புறம் அவரோட இடத்த நிரப்புறதுக்கு ஃபைன் பண்ணவர் தான் டிம் டேவிட். டெஃபினெட்லிங்க என்ன மாதிரி விளையாண்டுட்டு இருக்காருங்கிறது தெரியும். ஆஸ்திரேலியன் டீம்ஸுக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஃபார்ம்ல இல்லை. பட் ஆனால் மும்பை இந்தியன்ஸுக்காக அவர் நல்லா ஆடி கொடுத்துருக்காரு. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஹிட்டரு, கடைசி நேரத்தில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியாக ஹர்திக் பாண்டியா கேப்டன். எஸ், அவர் உள்ள வந்ததுலேருந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒரு சைடு வச்சிடலாம். பட் ஆனால் ரொம்ப 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 சூப்பரான ஒரு முடிவு ஹர்திக் பாண்டியாவை உள்ள எடுத்துட்டு வந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த டீம் ஹர்திக் பாண்டியா இல்லாம ஒரு டீமாவும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு கடப்பார டீமாவும் தெரியுது அப்படின்னா அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல.
பயங்கரமா பண்ணுவாரு கேப்டன்சி. ஒரு வருஷம் கப் வாங்கி கொடுத்து இன்னொரு வருஷம் ஃபைனல் வேற கூட்டு போயிருக்காரு. இதை தாண்டி ஹர்திக் பாண்டியா நின்னா கேம் முடிஞ்சிருச்சுன்னு நமக்கு தெரியும். ஆப்வியஸ்லி அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துருவாரு. ஸோ இதுக்கு மேல என்னங்க வேணும்? மும்பையிலேயே வளர்ந்த ஒருத்தர் அவரு. ஸோ டெஃபினெட்லி அந்த டீமுக்கு சூப்பரா சூட் ஆவாரு. அடுத்து ரொமாரியோ செஃபர்ட். எனக்கு தெரிஞ்சு நடந்த ட்ரேடுலேயே ஹர்திக் பாண்டியா ட்ரேடை தாண்டி கூட நான் சொல்லுவேன், ரொமாரியோ செஃபர்டோட அந்த 50 லட்சம் ரூபா ட்ரேடு சூப்பரான ட்ரேட். மும்பை எப்படிதான் இது மாதிரி விஷயங்களை யோசிக்கிறாங்களோ தெரியல. ரொமாரியோ செஃபர்ட் பயங்கர ஃபார்ம்ல இருக்காருங்க. சரியான ஹார்ட் ஹிட்டரு, சூப்பரா பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. குறிப்பா அவரால் எந்த கிரவுண்ட்ல வேணா சிக்ஸ் அடிக்க முடியும். அந்த லெவலுக்கு அவரோட மசில் பவர் இருக்கு. யாரு ரெக்கமெண்ட் பண்ணாங்க என்னன்னே தெரியல. ரொமாரியோ செஃபர்டை சூப்பரா தூக்கிட்டாங்க. இந்த ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, ரொமாரியோ செஃபர்ட் பத்தி நம்ம எல்லாருமே பயங்கரமா பேசுவோம். அதுவும் மும்பை டீமுக்கு செமையா சூட் ஆகுற ஒரு பிளேயர். டெஃபினெட்லி 11ல அவர் இருப்பார். அதுக்கு அடுத்தபடியா ஜெரால்டு காட்ஸே, இது ஒரு ஸ்டீல் டீல் அப்படின்னு நான் சொல்லுவேன். 5 கோடி ரூபாய்க்கு மும்பை இந்தியன்ஸ் எடுத்தாங்க. ஒரு பயங்கரமான பிக்கு. ஸோ டெஃபினெட்லி நல்லா பண்ணிட்டு இருக்காரு இன்டர்நேஷனல் ஸ்டேஜஸ்ல. பிரான்சைஸ் கிரிக்கெட்டும் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் மும்பையில் அவர் அந்த வாங்கடே ஸ்டேடியம்ல அவரோட பவுலிங் பவுன்ஸ் எல்லாமே சூப்பராக எடுத்து கொடுக்கும் அவருக்கு. ஸோ ஜெரால்டு காட்ஸே ஒரு சூப்பரான பிக் பார் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஜஸ்பிரீத் பும்ரா அவர் இல்லாமல் எப்படிங்க? ஒரு வருஷம் அவர் விளையாடல மும்பை இந்தியன்ஸில், என்னென்னமோ நடந்துருச்சு. திருப்பி அவர் உள்ள வர்றாரு. ஆப்வியஸ்லி ஒரு சூப்பரான ஒரு ரிட்டர்ன்ஸாக இது இருக்கணும் தான் யோசிப்பாங்க. பார்க்கலாம் என்ன பண்ண போறாருன்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்பின்ல ஸ்ரேயஸ் கோபால், நல்ல ஒரு பிளேயர். ஸ்ரேயஸ் கோபால் அவருக்கான கேம் டைம் எங்கேயுமே கிடைக்கல. ஈவன் தோ மும்பையில் கூட அவர் இருந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் கோபாலை யூஸ் பண்ணுவாங்க ஸ்பின்னில். அண்ட் அடுத்தபடியாக பியூச் சாவ்லா, போன வருஷம் அவர் தான் லீடிங் விக்கெட் டேக்கர் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் நினைக்கிறேன். நிறைய கேம் அவர் தனியால நின்று வின் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் அவரோட கெரியரோட எண்ட் ஸ்டேஜஸ்ல இருக்காரு. அப்படிங்கிறதுனால மேபி இந்த வருஷம் மும்பை இந்தியன்ஸ் ஒரு கப் அடிச்சு போப்பா அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ பியூஷ் சாவ்லா இருப்பாரு. இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இம்பாக்ட் பிளேயரா நேகல் வதேரா அவர் இருப்பார். ஏன்னா அவர் ஒரு சூப்பரான ஹிட்டர், டொமஸ்டிக்ல வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு. மும்பை இந்தியன்ஸுக்காகவும் ஆடி இருக்காரு. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் அண்ட் தெரியும் எப்படி ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இம்பாக்ட் பிளேயரா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் ஹோல் பிளேயிங் 11. பட் இதை தாண்டி நான் சொல்லவா அவங்க டீம் இன்னும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, முகமது நபி அங்க இருக்காரு. அதுக்கப்புறம் நுவம் துஷாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மலிங்கா கைண்ட் ஆஃப் பிளேயர் அவரு. தில்ஷன் மதுசங்கா பாத்தீங்க அப்படின்னா அங்கதான் இருக்காரு. அண்ட் இதை தாண்டி இன்னொரு பையன் டொமஸ்டிக்லேருந்து பயங்கரமா அந்த பையனை க்ரூம் பண்ணி உங்களோட ஸ்கவுட் டீம் கூட்டிட்டு வந்தாங்க, ஆகாஷ் மத்வால் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் வேற மாதிரி பிளேயர். பட் ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கிறதுனால அந்த பையனால விளையாட முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் அந்த பையனும் பேக்கப்புக்கு இருக்காங்க. ஸோ பேக்கப்பே அங்கே பயங்கரமா இருக்கு. இது இல்லாமல் விஷ்ணு வினோத் வேற விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்காரு. ஸோ ஒரு மாதிரி நல்ல டீம் அப்படின்னே சொல்லலாம். பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி இந்த ஒரு டீம் ஃபைனல் போகுது, கூட இன்னொரு டீம் யாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களோட கருத்து இந்த டீம் பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட கிரிக்ஸிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.